அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வுக்கு நம்மளுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவம் துன்பமாகவும் இருக்கும், இன்பமாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த அனுபவங்கிறது உண்மையானதா இல்லை மாயையா? ஒரு நிகழ்வு நடக்குது, அதை சுற்றி நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம் உண்மையானதா மாயையானதா? யோசிச்சு பாருங்க. இப்போது ஒரு காட்டில் ஒரு வேட்டைக்காரன் போயிட்டுருக்கான். அவன் கூடவே ஒரு சாதாரண மனுஷனும் போயிட்டுருக்கான். 2 பேரும் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்குறாங்க. தூரத்தில் ஒரு அழகான ஒரு மான் போகிறத பார்க்குறாங்க. அப்போ இந்த வேட்டைக்காரனை பொறுத்த அளவுக்கு அவனுக்கு ஒரு வேட்டை கிடைச்சிட்டு, ஓகே, அவனுக்கு ஒரு அழகான ஒரு வேட்டை, அவனுக்கு ஒரு இறை, ஒரு கொழுத்த இறை அவனுக்கு கிடைக்குது. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனுக்கு அங்கே ஒரு அழகான ஒரு காட்சி, அவன் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்துராத ஒரு அழகான ஒரு மானை அவன் சந்திக்கக்கூடிய ஒரு அழகு சம்பவம் அவனுக்கு நிகழுது. பாருங்கள், நிகழ்வு ஒன்று தான். தூரத்தில் தெரிகிற ஒரு மான் ஒரு வேட்டைக்காரனுக்கு அது ஒரு இரையாக தெரியுது, ஒரு சாதாரண மனுஷனுக்கு அது ஒரு அழகான காட்சியாக தெரியுது. ஒரு கேம் நடக்குது. அந்த கேம் முடியுது. அதாவது ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டு முடியுது. அந்த விளையாட்டில் முடிவில் ஒரு குழு, அதாவது ஒரு டீம், அந்த ஒரு குழுவுக்கு வெற்றி கிடைக்குது, ஒரு குழுவுக்கு தோல்வி கிடைக்குது. சம்பவம் ஒன்று தான். ஒரு விளையாட்டு நடக்குது, அந்த விளையாட்டு முடிவுறுது. ஒரு விளையாட்டு நடந்து முடியுது. நடந்து முடிகிறப்போ ஒரு குழுவுக்கு வெற்றி கிடைக்குது, ஒரு குழுவுக்கு தோல்வி கிடைக்குது. வெற்றி கிடைச்சவங்களுக்கு மகிழ்ச்சி, தோல்வி கிடைச்சவங்களுக்கு துன்பம், துயரம், கஷ்டம். இதிலே பாருங்கள், வெற்றி அடைஞ்ச குழுவிலேயே உள்ள வீரர்கள் ஒரு வீரர்களுக்கும் ஒரு விதமான அனுபவம். ஒரு சிறந்த வீரருக்கான பரிசை வாங்கக்கூடிய அந்த வீரருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதே டீமில் இருக்கிற மற்ற வீரர்களுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம். பாருங்கள், நிகழ்வு ஒன்று தான். அதை சுற்றி உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் வேறு விதமான அனுபவங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிகழ்வு வேறு, அனுபவம் வேறு. அனுபவம் நம்மை சார்ந்தது, நிகழ்வு நிலையானது. ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் அதை சுற்றி உள்ள அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒருத்தருக்கு அது மகிழ்ச்சியை தரும், ஒருத்தருக்கு அது துன்பத்தை தரும், ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், ஒருத்தருக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும். இப்படி பலவிதமான அனுபவங்கள் ஒரு நிகழ்வு மூலம் கிடைக்கும். நம்ம இந்த விஷயத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். நாம் அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அனுபவத்தோட குவாலிட்டி இருக்குது. இப்போது நம்ம அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியே கிடைக்கும். சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு துயரமாக எடுத்துக்கிறோம், கஷ்டமாக எடுத்துக்கிறோம், சுமையாக எடுத்துக்கிறோம்னா அதன் மூலம் நம்மளுக்கு கஷ்டம்தான் கிடைக்கும். இவ்வளோதான் நம்மளுடைய சாய்ஸ் நம்மளோட. நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான். ஈவன் ஒரு தோல்வியை அடைஞ்சாலும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பாடங்களை கற்றுக்கிறோம் இல்லையா, அதுக்காக சந்தோஷப்பட்டுக்கணும். அடுத்த ஒரு நிகழ்வு நடக்கிறப்போ அந்த அனுபவம், இங்கே கிடைச்ச பாடத்தை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி நாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோங்கிற ஒரு நிறைவு நம்மளுக்கு இருக்கணும். ஒரு நிகழ்வை சுற்றி நம்ம ஒரு எதிர்மறையான கருத்துக்கள், எதிர்மறையான உணர்வுகளை நம்ம செலுத்தினோம்னா எதிர்மறையான அனுபவம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். டீமோட்டிவேஷன் தான் நடக்கும். அதாவது நம்ம கஷ்டம், நம்மளால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தோல்வியுற செய்யக்கூடிய கருத்துக்கள் தான் நம்ம மனசில் பதியும். இயேசுபிரான் பிறக்கிறத வைஸ்மென் என்று சொல்லக்கூடிய 4 கற்றறிந்த அறிஞர்கள் அதை ஒரு சுப சகுனமாக பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை மனிதர்களும் தங்களுக்கு ஒரு துன்பத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சிட்ட போல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜுதியாவை ஆண்ட ஹெராடு மன்னன் துன்பத்தை அனுபவிக்கிறான், கஷ்டப்படுறான். யாரோ ஒருத்தர் நம்மளோட அரச பதவியை பிடுங்கிக்க வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி வேதனைப்படுறான். கிழக்குலேருந்து வந்த மேகிக்கள் சொல்கிறாங்க,
புதிய அரசன் உதித்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்களால் அதை பொறுத்துக்க முடியல, இந்த ஹெராடு மன்னனால் அதை பொறுத்துக்க முடியல, கஷ்டப்படுறான். 2 வயதுக்கு கீழே உள்ள அத்தனை குழந்தைகளை வெட்டி குவிக்க சொல்கிறான், யாருன்னு தெரியாமல். இப்படி பல அநியாயங்களை செய்கிறான். அதனால் அவன் அழிஞ்சு போகிறான். ஆனால் வைஸ்மேன் என்று சொல்லக்கூடிய கற்றறிந்த அறிஞர்களும் சாதாரண மனிதர்களும் மற்ற அனைத்து ஜீவராசிகளும் அவங்க ரட்சிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு அவங்களோட துன்பத்திலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிட்டதா அவங்க நினைச்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. நிகழ்வு ஒன்று தான், இயேசுபிரான் என்ற மகானின் பிறப்பு. ஆனால் அது ஒரு சாராருக்கு பயங்கர துன்பத்தையும் மற்ற பல்வேறு மனிதர்களுக்கும் பல்வேறு ஜீவராசிகளுக்கும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. இப்போது நம்ம கையில் சாய்ஸ் இருக்குது. நம்ம மனசுக்குள்ளே தான் ஜூதியா மன்னனும் இருக்கிறான், 4 கற்றறிந்த அறிஞர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் யாரை செலக்ட் பண்ண போகிறோம்? ஜூதியாவின் மன்னனை செலக்ட் பண்ண போகிறோமா, இல்லை அந்த கற்றறிந்த அறிஞர்களை செலக்ட் பண்ண போகிறோமாங்கிறது சாய்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ அனுபவம் வேறு, நிகழ்வு வேறு. அனுபவம் நம்மை சார்ந்தது, நிகழ்வு எல்லோருக்கும் பொதுவானது. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.